பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த பிரபல பாப் பாடகரும் முன்னணி நடிகருமான பேட்ரிக் ப்ரூயல் 13 பெண்களிடம் பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டின் பெயரில் கைது செய்யப்பட்டுள்ளார். நாடு முழுவதும் எதிர்ப்புகள் வலுத்து வரும் நிலையில் பகீர் குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? பிரான்ஸ் நாட்டில் 1980 மற்றும் 1990 ஆண்டுகளில் பாப் இசையில் உச்ச நட்சத்திரமாக திகழ்ந்தவர் 67 வயதான பேட்ரிக் ப்ரூயல். 40க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி தொடர்களில் நடித்துள்ளார். அதிகம் விற்பனையான ஆல்பங்களுக்கு சொந்தக்காரர் இவர். கடந்த 1997, 2000 மற்றும் 2001 ஆகிய ஆண்டுகளில் பேட்ரிக் தங்களை பாலியல் வன்கொடுமை செய்ததாக 3 பெண்கள் புகார் அளித்திருந்தனர். பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய அந்த புகார்களின் மீது விசாரணை நடைபெற்றது. அப்பொழுது அடுத்தடுத்து பல பெண்கள் அடையாளம் காணப்பட்டு விசாரிக்கப்பட்டனர். அவர்களும் தங்களுக்கு பேட்ரிக்கால் நேர்ந்த பாலியல் வன்கொடுமை மற்றும் துன்புறுத்தல்களை வாக்குமூலமாக அளித்தனர். 30க்கும் மேற்பட்ட பெண்களின் புகார்கள் குவிந்த நிலையில் 13 பெண்களின் பாலியல் வன்கொடுமை மற்றும் துன்புறுத்தல் குற்றச்சாட்டுக்கள் பதிவு செய்யப்பட்டன. இதுவே பேட்ரிக் ப்ரூயல் கைது செய்யப்பட முக்கிய காரணமாக அமைந்தது. இந்த குற்றச்சாட்டுக்கள் அனைத்தும் 1997 ஆண்டு முதல் 2012 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் பிரான்ஸ் மற்றும் பெல்ஜியத்தில் நடந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே போலீஸ் காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் பேட்ரிக் ப்ரூயல் தன் மீதான அனைத்து குற்றச்சாட்டுக்களையும் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். தான் ஒரு பெண்ணை ஒருபொழுதும் கட்டாயப்படுத்தியதில்லை, தான் ஒருபோதும் போதை மருந்து கொடுத்ததில்லை, தந்திரமாக கையாண்டதில்லை அல்லது யாரையும் அடிபணிய செய்ய முயன்றதில்லை என விளக்கமளித்திருந்தார். தொலைக்காட்சி தொகுப்பாளரும் பத்திரிகையாளருமான ஃப்ளேவி ஃப்ளேமெண்ட் பிரெஞ்சு தொலைக்காட்சி ஒன்றில் கடந்த மாதம் பகிரங்க குற்றச்சாட்டு ஒன்றை வெளிப்படுத்தினார். அதில் 1991 ஆண்டு தனக்கு 16 வயதாக இருந்த பொழுது பாரிஸில் ப்ரூயல் தனக்கு போதை மருந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக தெரிவித்திருந்தார். அதன் பிறகுதான் இந்த பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுக்கள் முதலில் வெளிவந்தன. உண்மை வெளிவர வேண்டும், நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என அவர் அப்பொழுது வலியுறுத்தியிருந்தார். அதே நேரம் முழுமையான சம்மதத்துடன் தான் அவர்களது சந்திப்பு நிகழ்ந்ததாகவும் போதைப் பொருளோ வற்புறுத்தலோ நிகழவில்லை என்றும் ப்ரூயலின் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். ப்ரூயல் கைது செய்யப்பட்டதை அடுத்து இந்த மாதம் பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, பெல்ஜியம் மற்றும் கனடா நாடுகளில் நடைபெற இருந்த சர்வதேச சுற்றுப்பயண திட்டத்தின் பெரும்பாலானவற்றை ரத்து செய்துள்ளார். கடந்த வாரம் பாரிஸில் உள்ள எட்வார்ட் 7 திரையரங்கில் அவரது மேடை நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது ஆத்திரமடைந்த போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் நிகழ்ச்சியின் இறுதி 5 நாட்கள் ரத்து செய்யப்பட்டன. 1959 ஆண்டில் அல்ஜீரியாவில் பேட்ரிக் பெங்குய்குய் என்ற பெயரில் பிறந்த ப்ரூயல் 1980 ஆண்டுகளில் மாதர்செட் நானா என்ற வெற்றி பாடல்கள் மூலம் புகழ் பெற்றார். அவர் மீதான குற்றச்சாட்டுக்கள் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு கடந்த 1 மாதமாக பிரெஞ்சு செய்தித்தாள்களில் தலைப்புச் செய்திகளாக இடம்பெற்று வருகின்றன. இந்த விவகாரத்தில் விசாரணை தீவிரமடைந்திருப்பதால் பேட்ரிக் ப்ரூயலுக்கு எதிர்ப்புகள் வலுத்து வருகின்றன.